கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15 வசனம். கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மோசே மூலமாய் பேசி யோசுவா கிட்ட சொல்லு என்று சொல்லியிருந்தார். அது அப்படியே யோசுவாக்கு மோசே சொன்னார். அதே யோசுவா அதன்படி செய்து முடித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒன்றையும் செய்யாமல் விடவில்லையாம். என்னெல்லாம் கர்த்தர் மோசே கொண்டு பேசினாரோ அதை யோசுவா அப்படியே செய்யார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? வேத வசனம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நம்மளும் கர்த்தருடைய நாமத்தினால நமக்கு கர்த்தர் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார், எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார், அதை அப்படியே நம்ம ஒன்று விடாமல் நம்ம செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மேன்மையான ஆசீர்வாதம், அதுதான் மகிமையான ஒரு ஆசீர்வாதம். யோசுவாவுக்கு மோசே என்ன சொன்னாரோ அதை யோசுவா அப்படியே செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் சற்று யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? தேவன் நமக்கு ஏராளமான கட்டளைகளை வேத புஸ்தகத்தின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். எத்தனை கட்டளையை நிறைவேற்றுகிறோம்? எத்தனை காரியங்கள் அவருக்கு பிரியமாய் செய்கிறோம்? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நிச்சயமாக நாம் பிரியமாய் செய்தால் கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை நிரப்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோசுவாவுக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியவில்லை, கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமளும் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய சுவாபங்கள் நாம் பெற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நடக்கும்போது நமக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இதனால் ஜெபிப்போமா யாவரும் தேவ சமூகத்தில். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இதனால் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும், வல்லமை இறங்கி வரட்டும். அப்பா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டாரோ அதே கட்டளை மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அதை யோசுவா செய்தான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம்ப்பா. செய்யாமல் விடவில்லை. அதுபோல் நாங்களும் பரிசுத்த ஆவியான மூலமாக எழுதப்பட்ட அந்த வேத வசனத்தினுடைய நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய வல்லமை இறங்கி வரட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாளை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.